ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கிறிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம இந்த சம்மருக்கு ரொம்ப ஹெல்தியா நொங்குல 2 விதமான ஜூஸஸ் செய்ய போறோம். முதல்ல பதநீர் நொங்கு ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக நான் இப்போ 2 பீஸ் நொங்கு எடுத்திருக்கிறேன். முதல்ல மேல இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். பனை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருளுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியானது. இந்த நொங்கு பதநீர்லாம் சாப்பிட்றதுனால நம்ம பாடியை நல்லா கூலா வச்சுக்கும். இந்த சம்மர் சீசன்ல நிறைய இடத்துல நொங்கு பதநீர்லாம் கிடைக்கும். அதனால இந்த மாதிரி ஹெல்தியான ஜூஸஸ் செஞ்சு குடிங்க. நொங்கு வாங்கும் போது நல்ல இலை நொங்கா பார்த்து வாங்க, அப்பதான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த நொங்குக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா தோலையும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பவுல்ல கொஞ்சமா சப்ஜா சீடு எடுத்துட்டு அதுல தண்ணி ஊத்திட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இந்த சப்ஜா சீடும் நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. இப்போ ஒரு ஜூஸ் கிளாஸ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த நொங்குல இருந்து பாதி எடுத்து போட்டுக்கலாம். மீதி இருக்க நொங்க அடுத்த ஜூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கிளாஸ் பதநீர் ஊத்திக்கலாம். இந்த பதநீரை கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூலா ஊத்தி இருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதுல ஐஸ் கியூப்ஸ் சேர்க்கல. அடுத்தது 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். தேனுக்கு பதிலா பனங்கற்கண்டு, நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். பதநீர்லயும் இனிப்பு இருக்கும், அதனால அதை டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. கடைசியா ஊற வச்சிருந்த சப்ஜா சீட் பாத்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதுல இருந்து 1 ஸ்பூன் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இவ்வளவுதான் ரொம்ப ஹெல்தியான பதநீர் நொங்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா நொங்கு சர்பத் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம். ஜூஸ் கிளாஸ்ல கட் பண்ணி வச்சிருந்த மீதி நொங்கு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதுல 2 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சர்பத் ஊத்திக்கலாம். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி இதை கூடுதலாவோ இல்ல குறைவாவோ ஊத்திக்கோங்க. 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதுல 3/4 கப் போல தண்ணி ஊத்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இவ்வளவுதான் ரொம்ப ஈஸியான நொங்கு சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மர் சீசன்ல இந்த மாதிரி ஹெல்தியான ஜூஸஸ் செஞ்சு குடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிறிஷ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.